நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் சம்மர் சீசனுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். மாடி தோட்டத்தில் இந்த சம்மர் சீசன் வந்தாலே செடிகளுக்கு தண்ணி விடுறது ஒரு மிகப்பெரிய வேலையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பயிர்வகைகள் நிறைய கொடுக்க வேண்டியிருக்கும். இது எல்லாத்துக்குமே நம்ம மாடி தோட்டத்தில் ட்ரிப் இரிகேஷன்லாம் செட் பண்ணி அதுக்கு வெnctury சிஸ்டம், ஃபில்டர் சிஸ்டம், ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் எல்லாமே பக்காவாக செட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீடியோக்கள் ஒவ்வொன்றும் தனித்தனியாக நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன். இருந்தாலும் இந்த மாதிரி செட்டப்லாம் செய்கிறதுக்கு இப்போ ஒரு ப்ளம்பர் தேவைப்படும், கொஞ்சம் செலவும் அதிகமாகும். இன்றைக்கி இந்த எல்லா வேலையும் தோட்டத்துக்கு சுலபமாக தண்ணி விடுறதுக்காகட்டும், அல்லது பயிர்வகைகள் கொடுக்கறதுக்காகட்டும், வெnctury சிஸ்டம் பயன்படுத்துறதுக்காகட்டும், அல்லது ஃபில்டர் சிஸ்டம், இந்த சின்ன மோட்டார் வச்சு இந்த எல்லா வேலையும் ஒன்றா செய்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். நீங்களும் மாடித்தோட்டம் வச்சுருந்தீங்கன்னா இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சம்மர் சீசனுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய வெnctury சிஸ்டம், ஃபில்டர் சிஸ்டம், ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம், மோட்டார், இந்த சிஸ்டம் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஓவராலாக காமிச்சிடுறேன். இந்த ஒவ்வொரு சிஸ்டத்தை பற்றியும் தனியாக வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்குது. அந்த வீடியோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க தனியாக பார்த்து நீங்கள் பெரிய அளவில் மாடி தோட்டம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம்லாம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் குறைஞ்ச செலவில் சிம்பிளாக பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மோட்டார் நீங்கள் எந்த ஒரு ப்ளம்பரும் தேவையில்லை அசம்பிள் பண்ணுறதுக்கு. ஆல்ரெடி இது பார்த்தீங்கன்னா அசம்பிள்டாக தான் வரும். இது ஒரு சப்மெர்சபிள் பம்பு. இது பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ் அக்வாரியம்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த அக்வாரியமில் யூஸ் பண்ணக்கூடிய பம்பு நம்ம ஃபிஷ் டேங்க்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக பயன்படுத்துவாங்க. அந்த பம்பை தான் நம்ம மாடி தோட்டத்துக்கு பயன்படுத்த போகிறோம். இதோட விலையும் பார்த்தீங்கன்னா மற்ற பம்பெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நமக்கு ரொம்ப கம்மி தான். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஆகிற கரண்ட் செலவும் ரொம்ப கம்மி. இப்போ நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய பம்ப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 HP பவருடையது. அதை நம்ம இயக்கும்போது நமக்கு நிறைய கரண்ட் செலவாகும். ஆனால் இந்த சப்மெர்சபிள் பம்ப் நம்ம பயன்படுத்தும் போது இதில் வெறும் 60 வாட்ஸ் கரண்ட் தான் செலவாகும். உங்களுக்கு கரண்ட் செலவும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஃபிட்டிங் பண்ணுறதும் ரொம்ப சுலபம், பயன்படுத்துறதும் ரொம்ப சுலபம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்றது காமிக்கிறேன். இப்போ முதல்ல நான் மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய சிஸ்டம்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். கொஞ்சம் பார்க்கும்போது தலை சுத்தலாக தான் இருக்கும், ஏன்னா எல்லாமே ஒரே இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், இங்கே ஒரு 1/2 HP மோட்டார் இருக்குது. இந்த மோட்டார் என்ன பண்ணோன்னா நம்ம இதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் எடுத்து பம்ப் பண்ணி மேலே கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் வெnctury சிஸ்டம்லாம் ஃபிட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெnctury சிஸ்டம் எதுக்குன்னா நம்ம திரவ உரங்கள் எதாவது கொடுக்கணுன்னா திரவ உரங்களை ஒரு பக்கெட்டில் ஊற்றிட்டு அந்த பக்கெட்டில் இந்த ஓஸ் விட்டோம்னா அது சக் பண்ணி எடுத்து நம்ம தண்ணியோட 1:10 அப்படிங்கிற விதத்தில் கலந்து கொடுத்துரும். அடுத்தது பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம இன்ஸ்டன்ட் ஃபெர்டிலைசர் தயாரிக்கக்கூடிய ஒரு சின்ன கருவி. இது பார்த்திங்கன்னா ஒன்றும் கிடையாது, ஒரு பபுள் ஸ்டாப் கேனு, மேலே ஒரு சின்ன 10 லிட்டர் பக்கெட்டு. இதில் பார்த்திங்கன்னா சின்ன ஸ்லாட்லாம் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய காய்கறி வேஸ்ட் எல்லாத்தையுமே இதில் போட்டுரும். பாருங்கள், காய்கறி வேஸ்ட் இருக்குது, வாழைப்பழ தோல் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக ஊறும். அது ஊறினதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இந்த இடத்துல ஒரு வால்வு கொடுத்துருக்கேன். இந்த வால்வில் இது திறந்து விட்டோம்னா அது இதில் கலந்துரும். ஸோ அதை நம்ம தண்ணி செடி கொடுக்கும்போது டைரெக்டாக இதிலேருந்து அப்படியே நம்ம செடிக்கு கலந்து கொடுத்துடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், அரிசி கழுவின தண்ணிலாம் இருக்குது. இதையும் நம்ம எடுத்து இதில் ஊற்றிடுவோம். அப்போ என்ன ஆகும்னா அரிசி கழுவின தண்ணியும் இந்த தண்ணியோட கலந்து நம்ம செடிகளுக்கு போயிடும். அடுத்தா பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி வாழைப்பழக்கிற செல், மீன் அமிலம் இதெல்லாமே கூட நம்ம பாசன நீர் வழியாக கொடுக்கணுன்னா இந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணிட்டாலே போதும். அது அந்த பம்ப் பண்ணி எடுத்து செடிகளுக்கு கலந்து கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று, ஒரு நாள் அரிசி கழுவின தண்ணி, ஒரு நாள் காய்கறி வேஸ்ட் தண்ணி, ஒரு நாள் மீன் அமிலம் அல்லது பஞ்சகாவியா, வாழைப்பழ கரைசல், என்ன பயிர்வகைகள் இருக்கோ அது எல்லாமே நம்ம இதில் கலந்து கொடுத்துடலாம். அப்படி கொடுக்கும்போது எல்லாமே ஒன்றா கலந்து பாசன நீர் வழியாகவே செடிகளுக்கு போயிடும். இது எல்லாமே நம்ம தனித்தனியாக பண்ணணுன்னா நம்ம ஒவ்வொன்றும் தனியாக கலந்து செடிகளுக்கு கொண்டு போய் ஊற்றுறது ரொம்ப கஷ்டம். இது பார்த்திங்கன்னா சிம்பிளாக பம்பில் இருந்து டைரெக்டாக பம்ப் பண்ணி செடிக்கு போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த டேங்கில் நம்ம அந்த பம்பை எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இதுதான் நான் சொன்னேன் இந்த சப்மெர்சபிள் அக்வாரியம் பம்பு. இது பார்த்திங்கன்னா நான் அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன். அமேசானில் கிட்டத்தட்ட 1299 ரூபா அப்படின்னு இருந்தது. இதில் பார்த்திங்கன்னா 3 மாடல் இருக்குது. RS 5000, RS 4000, RS 3000 3 மாடல் இருக்குது. நான் வாங்கியிருக்கிறது பார்த்திங்கன்னா RS 5000 வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா 60 வாட் கரண்ட் எடுக்கும். 1 மணி நேரத்தில் 2500 லிட்டர் தண்ணியை பம்ப் பண்ணோம். 3 மீட்டர் உயரத்துக்கு பம்ப் பண்ணோம், அதாவது 10 அடி உயரத்துக்கு கிட்டத்தட்ட பம்ப் பண்ணோம். நீளமாக பார்த்திங்கன்னா நம்ம மாடி தோட்டத்தில் எவ்வளோ தூரம் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பம்ப் எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நீங்கள் அமேசானில் வாங்கலாம். அமேசானில் வாங்குறத விட இன்னும் குறைவாக வேணும் அப்படின்னா ஃபிஷ் அக்வாரியம்லாம் வச்சுருக்காங்க இல்லைங்களா, அவங்கக்கிட்டையும் இந்த மாதிரி பம்பு கிடைக்கும். அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா இது ஆன்லைனை விட கொஞ்சம் ரேட் கம்மியாகவே கிடைக்கும். உங்களுக்கு பக்கத்தில் எங்கேயாச்சும் இந்த ஃபிஷ் அக்வாரியம் ஷாப் இருந்ததுன்னா விசாரிச்சு பாருங்கள். அப்படி உங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் வேணால் அமேசானில் ட்ரை பண்ணுங்கள். மோட்டாரோடைய அமேசான் லிங்க் வேணால் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க அமேசான்லேயும் செக் பண்ணலாம்.
இந்த மோட்டார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சப்மெர்சபிள் பம்பு நமக்கு வந்து தனியாக வெளியே ஃபிட் பண்ண தேவையில்லை, டேரெக்டாக இந்த தொட்டிக்குள்ளே போட்டு அப்படியே நம்ம ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதுதான் அந்த பம்பு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டமில் தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபுட்பால் மாதிரி கீழே இந்த ஹோல்ஸ்லாம் இருக்கு பாருங்கள், இந்த ஹோல்ஸ் வழியாக தான் தண்ணியை சக் பண்ணி இந்த ஹோல்ஸ் வழியாக மேலே வெளியேற்ற போகுது. இதுக்கு தேவையான ஒயர் ப்ளக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்ம ஓஸ் கனெக்ட் பண்ணுறதுக்காக 2 அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சு த்ரெட்டு. ஆனால் அவுட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச்சு பைப் சொருகிற மாதிரியும் 1 இன்ச் பைப் சொருகிற மாதிரியும் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்மக்கிட்ட எந்த பைப் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சொருகிக்கலாம். இதில் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 4 புஷ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 புஷ் எதுக்குன்னா இந்த மோட்டாரில் அடியில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக. நம்ம வந்து இப்போது தொட்டிக்குள்ளே போடும்போது அந்த மோட்டார் வைப்ரேட் ஆகி வேற எங்கேயும் நகர்ந்து போகாமல் இருக்கிறதுக்காக இந்த புஷ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஃபிட் பண்ணணும்னா இந்த சின்ன பட்டன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பட்டனை இந்த பெரிய ஹோல்ஸில் வச்சு இந்த சின்ன ஹோல்ஸ் பக்கம் நகர்த்தி விட்டுறணும். அப்போ வந்து கலண்டு வராது. அது அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். 4 பட்டனையும் 4 பக்கம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரப்பர் அப்படியே கிரிப்பாக பிடிக்கிறதுக்காக தொட்டிக்குள்ளார, அவ்வளோதான். இப்போ புஷ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம அடிஷ்னலாக வாங்க வேண்டியது இந்த ஓஸ் மட்டும்தான். இப்போ என்ன பண்ணணும்னா இதை ஹீட் பண்ணி இதில் சொருகிட்டு நம்ம கிளிப் போட்டு டைட் பண்ணிக்கணும். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இதை த்ரெட் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட்டு நம்ம அப்படியே டைட் பண்ணாலே போதுமானது. இப்போ இது 3/4 இன்ச் ஓஸாக இருந்தால் நம்ம அப்படியே சொருகிருக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்மகிட்ட 1/2 இன்ச் ஓஸ் இருக்கிறதால நான் ஜஸ்ட் இதை ஹீட் பண்ணி சொருகிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளார கிளிப்பு போடலாம் முன்னாடியே எச்சரிக்கையாக. ஹீட் பண்ணியாச்சு. ஹீட் பண்ணி இதை கொஞ்சம் விரிவடைய செஞ்சுட்டு இப்போ இந்த ஓஸை சூடு பண்ணி நம்ம கார்டன் கட்டரை வச்சு அழகாக அப்படி விரிச்சாச்சு. விரிச்சிட்டு இதில் வந்து நல்லா சொருகிக்கலாம். ஸோ பம்போட அந்த காலரை டச் ஆகிற அளவுக்கு சொருகியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே மாட்டினோம் இல்லைங்களா கிளிப்பு, அந்த கிளிப்பை எடுத்து இதில் டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணலாம் என்ன ஆகும்னா உங்களுக்கு வாட்டர் ப்ரெஷராக வரும்போது கலண்டு வந்துடும். அதுக்காக தான் இந்த கிளிப் போடுறோம். அவ்வளோதாங்க. இப்போது நம்ம மோட்டார் பயன்படுத்துறதுக்கு தயாராகிருச்சு. இப்போ இதுக்கு ப்ளம்பர் தேவையா சொல்லுங்கள். ப்ளம்பர் இல்லாமல் நீங்களே ஈஸியாக பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மோட்டார் நமக்கு பயன்படுத்த தயாராகிருச்சு. இப்போ இந்த மோட்டாரை நம்ம தொட்டியில் போட்டுடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன பேரல் தான். நீங்கள் டேரெக்டாக ஒரு பெரிய டேங்க்கில் போடுறதுனா கூட போடலாம். நீங்கள் எந்த டேங்க்கில் போடுறீங்களோ அந்த டேங்கோட அடிப்பகுதிக்கு அது போயிடும். அதுக்காக நீங்கள் வீட்டில் கீழே டேங்க்லேருந்து மேலே ஏற்றணும் அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் 3 மீட்டர், அதாவது 10 அடி உயரத்துக்கு மட்டும்தான் தண்ணியை இதை லிஃப்ட் பண்ணோம். மோட்டார் உள்ளே போட்டாச்சு. ஜஸ்ட்டு ப்ளக் எடுத்து ப்ளக் பாயிண்டில் கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு மோட்டார் ஆன் பண்ணால் போதும். தண்ணி ஊற்ற ஆரம்பித்தாச்சு. இப்போ இதை எடுத்து போய் நம்ம செடிகளுக்கு நீர் பாசனம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் சாதாரணமாக நம்ம மாடி தோட்டத்தில் நீர் பாசனம் பண்ணணுன்னா உதாரணத்துக்கு ஒரு 100 தொட்டி வச்சுருக்கீங்கன்னா ஒரு செடிக்கு ஒரு தொட்டிக்கு 1 லிட்டர்னா கூட 100 தொட்டிக்கு நீங்கள் தண்ணி ஊற்றுறதுக்கு 100 லிட்டர் தண்ணி ஊற்றணும். இப்படி 100 லிட்டர் தண்ணி ஊற்றுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு பாருங்கள். ஆனால் இது வந்து 1 மணி நேரத்துக்கு 2500 லிட்டர் தண்ணி வந்து இது வெளியேற்றும். இப்படி கணக்கு பண்ணி பார்த்தா உங்கள் மாடி தோட்டத்தில் செடிகளுக்கு நீங்கள் நீர் பாசனம் பண்ணுறதுக்கு இந்த பம்பு யூஸ் பண்ணிங்கன்னா நேரம் ரொம்ப கம்மியாக தான் ஆகும். வந்து பார்த்தீங்கன்னா பூவாளி செட்டப்பு. இதை வந்து நம்ம இதில் கனெக்ட் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி தண்ணி பூவாளி மாதிரி விழும். இப்போ நம்ம இதில் ஆல்ரெடி தண்ணி இருக்குது. இங்கே இருந்த இன்ஸ்டன்ட் ஃபெர்டிலைசரும் கலந்துருக்கு. கொஞ்சம் அரிசி கலந்து தண்ணியும் ஊற்றிருக்கேன். இப்போ இதை கொண்டு போய் நம்ம செடிகள் மேலே அப்படியே தெளித்து விடலாம், நல்லா பூவாளி மாதிரி. ஸோ இந்த மாதிரி வெயில் காலத்தில் தண்ணியை நம்ம டைரெக்டாக மண்ணில் விடாமல் இந்த மாதிரி செடிகள் மேலே அப்படியே ஸ்ப்ரே பண்ணுறதால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செடியும் நல்லா குளுமையாகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இதில் இந்த தண்ணியில் பூச்சி விரட்டிகள் கூட நம்ம வேணும்னா கலந்து ஊற்றலாம். அப்படியே இந்த மாதிரி செடிகளுக்கு தண்ணி விடுறதுக்கு இந்த குட்டி பம்பை நம்ம பயன்படுத்திக்கலாம். செடிகள் மேலே தெளிக்கணுன்னா நீங்கள் பூவாளி பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லை டைரெக்டாக தண்ணி விடுறதா இருந்தால் நீங்கள் ஓஸ்லேயே விட்டுட்டு போயிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பம்ப் வாங்கி மாடி தோட்டத்தில் நடுப்பகுதியில் வச்சிட்டோம்னா நம்ம செடிகளுக்கு ஈஸியாக வந்து நீர்ப்பாசனம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன ஒரு பம்ப் அசம்பிள் பண்ணுறதுக்கு ப்ளம்பர்லாம் எதுவும் தேவையில்லை. தாராளமாக நீங்களே ட்ரை பண்ணலாம். நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய 1/2 HP பம்ப் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரெஷர் இன்னும் அதிகமாக வரும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1/2 HP கிடையாது, வெறும் 60 வாட்ஸ் கரண்ட் தான் எடுக்குது. அதனால் வாட்டர் ரொம்ப ப்ரெஷராக வராது, நார்மல் ப்ரெஷர் தான் வரும். நீங்கள் செடிக்கு தண்ணி விடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு ப்ளம்பரோட ஹெல்ப் இல்லாமல் குறைஞ்ச செலவில் நம்மளே ஒரு மோட்டார் ஃபிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு குட்டி மோட்டாரை வாங்கி உங்கள் டேங்க்லேயோ அல்லது தனியாக ஒரு ட்ரம்மோ வச்சு அந்த ட்ரம்லேருந்து டைரெக்டாக இந்த பம்பை போட்டு நீங்கள் செடிகளுக்கு நீர்ப்பாசனம் பண்ணிக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம குணா கார்டனிங் ஐடியாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மேலும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.